சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. மெகா கூட்டணியை அறிவித்த பன்னீர்செல்வம் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதாக எடப்பாடி கூறியிருந்தாலும் தொண்டர்கள் பெரும்பாலானோர் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவுகளை தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் தொகுதியில் அதிமுகவின் வேட்பாளரை டெபாசிட் இழக்க வைத்ததும் ஓபிஎஸ் தான். அதிமுகவின் தொண்டர்கள் உண்மையான ஆதரவாளர்கள் ஓபிஎஸ்ஸின் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்பதை இதன் மூலம் மக்களுக்கு காட்டியுள்ளார் ஓபிஎஸ் அவர்கள். தற்பொழுது புதிய கட்சி ஒன்றை தொடங்கிய ஓபிஎஸ் அவர்கள் எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணி ஒட்டுமொத்தமாக பாஜகவுடன் இணையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஓபிஎஸ்ஸின் கட்சி தற்பொழுது நேர் எதிராக தமிழக வெற்றிக் கழகத்தின் கவனத்திற்கு சென்றுள்ளது. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் மிக முக்கியமான பங்கை கொடுப்போம் என்று முதல் மாநாட்டின் மேடையிலேயே விஜய் அவர்கள் பேசியிருப்பார். தற்பொழுது ஓபிஎஸ்ஸிற்கு இதுவே மிகப்பெரிய ஒரு நற்வாய்ப்பாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து களத்தில் இறங்க வேண்டும் என்றால் சரியான கூட்டணியும் தேவை. அதை கச்சிதமாக ஓபிஎஸ் அவர்கள் விஜய் மூலமாகவே தற்பொழுது செய்து முடித்துவிட்டார். இன்னும் ஓரிரு நாட்களில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியாகும். ஏற்கனவே ஒட்டுமொத்தமாக நாம் செய்திகள் பதிவு செய்வது நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான். ஓபிஎஸ் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைப்பது உறுதிதான் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதில் ஓபிஎஸ்ஸிற்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்கப்படும் என்று நாம் கேட்டறிந்த பொழுது சுமார் 40 தொகுதிகள் வரை ஓபிஎஸ்ஸிற்கு பகிர்ந்தளிக்கப்படும். தென் மாவட்டங்களை குறிவைத்து விஜய் அவர்கள் இதை செய்திருக்கிறார். ஏனென்றால் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது 4 முனை போட்டி. இதில் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவை கொடுத்தால் மட்டும்தான் குறிப்பிட்ட சமூகத்தினர்களும் அதிமுகவின் தொண்டர்களும் ஓபிஎஸ்ஸின் பக்கம் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் கூண்டோடு நமக்கு ஆதரவுகளை தருவார்கள் என்பதுதான் விஜய் அவர்களது திட்டம். அது நிறைவேறுமா என்பது தேர்தல் முடிந்த பிறகுதான் தெரிய வரும். ஆனால் இந்த திட்டமானது தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் எடுத்தது மிகப்பெரிய ஒரு சாதகமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் மீண்டும் பாஜகவுடன் போகாமல் தமிழக வெற்றிக் கழகத்தின் பக்கம் போவதால் இளைஞர்களது ஆதரவுகள் ஏற்கனவே அதிமுகவின் தொண்டர்கள் பெரும்பாலானோர் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவுகளை கொடுப்பதால் இந்த தேர்தலில் ஓபிஎஸ் அவர்கள் துணை முதல்வராக கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இரட்டை இலை தோற்கப்படுமே என்ற ஒரு கவலையும் ஓபிஎஸ்ஸிற்கு இருக்கிறது என்ற கேள்விப்பட்ட